ஆனா இந்த எலுமிச்சை பழத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. எலுமிச்சையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆயிரும் ஈல்டு வரத்துக்கு. இது நாட்டு ரகம், தொடர்ந்து அதிகப்படியான ஈல்டு கொடுக்கும். காயுமே வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா சைஸா இருக்கும். என்னன்னா பூச்சி தாக்குதலுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், புள்ளி புள்ளியா விழுந்துடும். அந்த மாதிரி சமயங்கள்ல மட்டும் அந்த ஒரு ஏதாவது இயற்கை பூச்சி விரட்டி இந்த மாதிரி தெளிப்பு பண்ணணும்னா வந்து ரொம்ப நல்லா வளரும், நல்லா ஈல்டு கொடுக்குற ஒரு மரச்செடிகள். இப்போ இது பாத்தீங்கன்னா இதுவே இப்ப 5 ரூபா வந்துருச்சு, 5 ரூபா 6 ரூபாய்க்கு வந்துருச்சு. இல்லைன்னா 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருந்த காலம் போய் 4 ரூபா 5 ரூபாய்க்கு பழம் இப்ப நிறைய கேக்குறாங்க. நிறைய டிமாண்ட் ஆயிடுச்சு, டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. விவசாயிகள் 12 ரூபாய்க்கு மேல போகுது. ஆமா, விவசாயிகள் டிம்பர் மரங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்க இடையில ஒண்ணு ஊடுபயிர் மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு 10 அடிக்கு உள்ளதான் வளரும், நல்லா படர்ந்து வளரும். அப்படிங்கிறப்ப டிம்பர் மரத்துக்கு இது தொந்தரவு கிடையாது. டிம்பர் மரத்தால எலுமிச்சைக்கும் தொந்தரவு இல்லை, நேரா போய் நோய் ஏதாவது ஏற்படும் அந்த பிரச்சனையே வராது. பல மரங்கள் கலந்து வைக்கிறப்போ மண்ணுக்கும் சத்து இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால பூச்சிகள் தொந்தரவும் இருக்காது. நம்ம ஒத்த மரமா போயிட்டு ஒரே தேக்கையே வைக்கிறோம், ஒரே மகக்கொனியா வைக்கிறோம்னா ஒத்த மரமா போனீங்கன்னா அது நோய் தாக்குதல் அதிகமா இருக்கும், பூச்சி தொந்தரவு இருக்கும். பலதரப்பட்டது கலப்படமா வைக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் மரங்களுக்கு. மண்ணுக்கு. ஆமா, மண்ணுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்துடும். ஓகே.